ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் இவர் ரிஷி மகரிஷி பகவான் ஸ்ரீரமணர் என்று அவரை காவிய கண்ட கணபதி சாஸ்திரி கொண்டாடினார் என்றும், அவர் அன்று சொன்ன ஸ்ரீரமணர் என்ற வார்த்தை வேங்கடராமன் என்ற திருச்சூழிலிருந்து வந்த அந்த இளைஞனுக்கு மிகச் சரியான பட்டமாக அமைந்தது என்றும், அதன் பின் அவரை வெறுமே சாமி ஐயா என்று அழைக்காமல் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்று எல்லோரும் அழைக்கத் தொடங்கினார்கள் என்றும் நாம் நேற்றைய உரையில் பார்த்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியால் உற்று பார்க்கப்பட்ட நாயனா என்று அன்புடன் அவரால் அழைக்கப்பட்ட காவிய கண்ட கணபதி சாஸ்திரி நயன தீட்சையை மட்டும் பெறவில்லை. பகவான் தன்னுள்ளே பொங்குகின்ற அந்த பெரும் சக்தியை கண்களின் மூலம் காவிய கண்ட கணபதி சாஸ்திரியின் கண்களை நோக்கி உள்ளுக்குள்ளே செலுத்துவதோடு நின்றுவிடவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக துல்லியமாக எளிதான 2 வாக்கியங்களில் தெளிவுபடுத்தினார். நான் நான் என்பது எங்கிருந்து புறப்படுகின்றதோ அதை கவனித்தால் மனம் அங்கே லீனமாகும். அதுவே தபஸ். லீனம் என்கின்ற வார்த்தைக்கு கரைதல் என்று அர்த்தம், கரைந்து காணாமல் போகுதல் என்று அர்த்தம். அந்த வாக்கியத்தை ஆழ்ந்த குரலில் மெல்லியதாக பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி சாஸ்திரிக்கு எடுத்துச் சொன்னார். ஒரு மந்திரத்தை ஜபம் செய்தால் அந்த மந்திர ஜபம் எங்கிருந்து புறப்படுகின்றது என்று கவனித்தால் மனம் அங்கே லீனமாகிறது. அதுதான் தபஸ். மீண்டும் சொன்னார், இங்கே விஷயம் மந்திரத்தில் இல்லை, அந்த வாக்கியத்தில் இல்லை. அந்த வாக்கியம் சொல்லப்படுகின்ற போது உங்கள் மனம் என்ன செய்கின்றது என்பதை கவனிக்க வேண்டும். வாய் அந்த வாக்கியத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது மனம் நாலா பக்கம் அலைந்து கொண்டிருந்தால் மனம் அலைதலும் நின்றபாடில்லை, வாக்கியத்துக்கும் அர்த்தம் இல்லை. என்ன மந்திரம் ஜபிக்க வேண்டும் என்று வேடன் கேட்டான். என்ன சொல்வது என்று முனிவருக்கு தெரியவில்லை. அருகே இருந்த மரத்தை பார்த்தார். அது மராமரம். மரா மரா என்று சொல்லு என்று அந்த வேடனுக்கு சொல்லி கொடுத்தார். அவன் உடனே உட்கார்ந்து மரா 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 மராம என்று சொல்ல ஆரம்பித்தார். இப்போது மரா என்கின்ற சொல்லில் அர்த்தம் ஏதுமில்லை, ஆனால் அது உள்ளே மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்தியது. சொல்லை உற்று நோக்கி சொல்லின் வழியாக மனம் அடைந்து மனதையும் உற்று நோக்கி மனதை காணாமல் அளிக்கின்ற மிகப்பெரிய வித்தை அங்கு நடந்தது. மனம் லீனமாகும் என்கின்றார் பகவான். மெல்ல மனம் படிந்து அமைதியாகி அசையாமல் நின்று பிறகு உறைந்து அதன் பிறகு காணாமல் போகும். இப்படி செய்வதற்கு வேறு என்ன தகுதிகள் வேண்டும்? பணிவு வேண்டும், முழு நம்பிக்கை வேண்டும். பணிவும் முழு நம்பிக்கையும் அடுத்தடுத்து வருவன. தனக்கு ஏதோ சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்று பணிவுடன் அதை ஏற்பது மிகவும் சிறந்தது. எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் முழு நம்பிக்கையோடு இடைவிடாது சொல்வேன் என்று ஏற்பது இன்னும் சிறந்தது. பப்பா ராமதாசிடம் நான் என்ன செய்ய வேண்டும் குருவே என பகவான் யோகி ராம் சுரத்குமார் மனமுருகி கேட்டார். இடைவிடாமல் 24 மணி நேரமும் ராமநாமம் சொல்லிக் கொண்டிரு என்று பப்பா ராமதாஸ் யோகி ராம் சுரத்குமாருக்கு உத்தரவிட்டார். அந்த கணமே ஜபம் துவங்கியது. இடைவிடாமல் தொடர்ந்து மனம் முற்றிலும் அங்கே ஜபத்தின் மீது படைந்தது, கரைந்தது, காணாமல் போயிற்று. பலகால இல்லறவாசியாக இருந்த ராம் சுரத்குமார் யோகி என்ற உன்னத நிலையை அடைந்தார். எந்த நேரமும் கடவுளோடு இருந்தார். பலரின் குறைகளை எளிதாக களைந்தார். வாழ்வின் உய்தலை கொடுக்கும் இந்த தந்திரத்தை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை தவிர இதனை எளிதாக வேறு எவரும் சொல்லித்தரவில்லை. பூஜைகளும் பிரார்த்தனைகளும் ஜபதபங்களும் மூச்சு பயிற்சியும் யோக நிச்சயம் ஹோமமும் யாகமும் யாவையும் தொடர்ந்துவிட்டு ஊரான பயணமும் இந்த வித்தியை சொல்லித்தரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், பின் பற்றி கொண்டிருக்கின்றார்கள். எல்லாம் தவறில்லை. ஆனால் இவையெல்லாம் எதற்கு? மனம் ஒரு மந்திர ஜபத்தை பற்றி அதை இறுக பிடித்துக் கொள்வதன் மூலம் நான் என்கின்ற எண்ணம் எங்கு தோன்றுகின்றது என்பதை கண்டுபிடித்து எங்கு தோன்றுகின்றதோ அங்கே உட்கார்ந்து உறைந்து போய் பிறகு கரைந்து காணாமல் போகின்ற வித்தை தானாக ஏற்படுவிக்கின்றார்.
தொடர்ந்து இது போன்ற மெய்சிலிர்க்க வைக்கும் ரமணரின் உபதேசங்களை தொடர்ந்து நாம் நாளை பார்க்க இருக்கின்றோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.